என்னை வழிநடத்துவது உங்களுடைய பொதுக்குழுவெல்லாம் என்னை வழிநடத்த முடியாது. நான் உங்களுடைய கட்சிக்கெல்லாம் கட்டுப்பட்டவன் இல்லை. என்ன எந்த பொதுக்குழு ஜனநாயகம் என்பது சரியானது, அது நீங்கள் எடுத்த முடிவு சரியானது. நான் எடுத்த முடிவுக்கு மாறுபட்ட நிலையை எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் வெளியே போகிறேன். என்னை மனச்சான்று மட்டும்தான் வழிநடத்துகிறது. ஆக மனச்சான்றுக்கு மாறாக நான் செயல்பட மாட்டேன். எனக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுகிறது, நான் அதுக்கு தலைவனா, அதெல்லாம் முக்கியமில்லை. வெளியே போய்விட்டார். 6 மாதம் கிடந்து தவியாய் தவித்து மீனை எடுத்து கரையில் போட்டது போல காங்கிரஸ் கமிட்டி வெளியே வந்து விழுந்து தடுமாறி தட்டழிந்து மக்களிடம் போக முடியாமல் கடைசியாக காந்தியிடம் வந்து நீங்கள் மனச்சான்றின்படி முடிவெடுங்கள், நாங்கள் எங்களுடைய பொதுக்குழு உங்களுடைய மனச்சான்றுக்கு ஏற்ப முடிவெடுக்கும் என்று சொல்லி காந்தியை மறுபடியும் அழைத்து கொண்டு வந்து அரசியல் நடத்தினார்கள். காந்தி இல்லாமல் அரசியல் நடத்த முடியவில்லை. இதெல்லாம் நான் லூயி ஃபிஷனுடைய வரலாற்றிலே படித்திருக்கிறேன். அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப அபூர்வம். காந்தியும் மனச்சான்றுக்கு மாறாக சொந்த விருப்பு வெறுப்புகள் அவர் கிடையாது. தன்னுடைய சொந்த மகனை எங்கேயாவது முன்னிலைப்படுத்தி இருக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. மனைவியை முன்னிலைப்படுத்துவாரா? கிடையாது. ஒன்றும் கிடையாது. அவரே சும்மா போவார் வருவார். ஆனால் அவருடைய கருத்துக்களில் உறுதியாக நிற்பார். கடவுள் வழிகாட்டினார் என்பார், மனச்சான்று வழிகாட்டியது என்பார், அவர் சொல்லுவது தான். ஆனால் இந்த நாட்டையே வழி நடத்தினார். நம்முடைய ராமதாஸ் இவ்வளவும் நாம் செய்தோமே, இந்த கட்சியை வளர்த்தோமே, கடைசியில் அவர் ஒன்று சொன்னார் ரொம்ப உருக்கமாக, நான் 2 சத்தியங்களை இந்த மக்களுக்கு அளித்தேன், தமிழ் மக்களுக்கு. ஒரு சத்தியம், நான் அதிகாரத்திற்கு வரமாட்டேன், அதை கடைபிடிக்கிறேன். என் குடும்பமும் வராது என்று சொன்னேன். அந்த சத்தியத்தில் தவறிவிட்டேன். இந்த மக்கள் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். அதனுடைய பலனை அனுபவிக்கிறேன். இவனை கொண்டு வந்து அதிகாரத்தில் வைத்து தலைவனாக்கி மந்திரியாக்கி மற்றவற்றையெல்லாம் செய்து அந்த சத்தியத்தில் நான் தவறிவிட்டேன் என்று சொன்னார்.